ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் அன்னைக்கு விடிய காலையிலே எழுந்துச்சு நானும் எங்கள் அத்தையும் கோலம் போட்டுட்டு இருந்தோம். ரொம்ப பெருசாலாம் போடலை, சிம்பிளாக தான் போட்டோம். கோலத்தோட அவுட்டர் லைனை மட்டும் நாங்கள் போட்டுட்டு கலரை ஃபுல்லாக என் புருஷனை அடிக்க வச்சுட்டோம். கோலத்தோட ஃபைனல் அவுட்புட் இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் எங்களோட பொங்கல் அவுட்பிட்டு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த பொங்கல் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா போச்சு. நீங்களும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்ன பண்றது, வச்ச பானையை இறக்கவா முடியும், நாங்கெல்லாம் யாரு எங்க கிட்டேயாவா அப்படின்ற மாதிரி கொடையை பிடிச்சிக்கிட்டு பெரிய வச்சுட்டு இருந்தோங்க. ஒரு வழியா பொங்கலும் பொங்கிடுச்சு, மழையும் விட்டுடுச்சு. அப்படியே அதுல வெள்ளம் ஏலக்காய் எல்லாமே போட்டு இறக்கி வச்சுட்டோம். நல்ல நேரம் போயிடும்னு சொல்லிட்டு வடை பாயசம் எல்லாம் வீட்டுக்குள்ள சிலிண்டர்லயே செஞ்சுட்டு இருந்தோம். அப்பதான் என் புருஷன் கஷ்டப்பட்டு கலர் அடிச்ச கோலத்தை அவரே கூட்டி விட்டுட்டாரு. ஏன்னா சூரிய பொங்கலுக்கு வீட்டுக்கு வெளியில தான் வச்சு படைக்கணும். அதனால அந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வாழை இலையில எல்லா பொருளையும் எடுத்து வச்சு படைக்க ஆரம்பிச்சிட்டோம். வருஷத்துக்கு ஒரு டைம் பொங்கல் வந்தாலும் இந்த மாதிரி ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நிஷித் குட்டிக்கும் வேட்டி சட்டை தான் எடுத்திருந்தோம். அவனுக்குமே சூப்பரா செட் ஆகிருந்துச்சு. எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.